ஹாய் ஜான்சி, எப்படி ஸ்கூட்டி ஓட்டி பழகுவது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் ஸ்கூட்டி ஆக்டிவா மாதிரி கீர் இல்லாத வண்டி எப்படி ஓட்டி பழகுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். உங்களுக்கு ஆல்ரெடி சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படின்னா 1 மணி நேரத்துல உங்களால கத்துக்க முடியும். சப்போஸ் சைக்கிள் ஓட்ட தெரியாது அப்படின்னா ஒரு சில மணி நேரங்கள்ல கத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரே நாள்லயே ஓட்டி பழகிக்க முடியும். இப்ப நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் லாஸ்ட் சான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வண்டிக்கு கீ இங்கதான் போடணும். போட்டு ஒரு டைம் நம்ம டர்ன் பண்ணிட்டோம்னா இண்டிகேட்டர் எரியும். அதாவது சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கு அப்படிங்கிற இண்டிகேட்டர். ஆஃப் பண்ணோம்னா ஆஃப் ஆயிரும். திரும்ப ஆஃப் பொசிஷன்லயே இன்னொரு வாட்டி நம்ம வண்டியை கிராஸா வச்சு டர்ன் பண்ணோம்னா அது அதுவாவே சைட் லாக் விழுந்துரும். சைட் லாக் பண்ணிட்டு நம்ம கீயை வெளியே எடுத்துக்கலாம். இப்படிதான் நம்ம கீ போடணும். அடுத்தது எல்லா வண்டிக்கும் சைட் ஸ்டாண்டும் நேர் ஸ்டாண்டும் இருக்கும். சும்மா நம்ம நிறுத்தறதுக்கு சைட் ஸ்டாண்ட் போட்டா போதும். நம்ம சைட் ஸ்டாண்டை எப்படி எடுக்கணும்னா ஜஸ்ட் வண்டியை லேசா இப்படி தூக்கி விட்டு காலால இப்படி எடுத்தாலே போதும். சைட் ஸ்டாண்டு ஓபன் ஆயிக்கும். சோ சைட் ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னா வண்டியை நம்ம நல்லா கேர்ஃபுல்லா கையில இப்படி பிடிச்சுக்கணும், இல்லைன்னா வண்டி கீழே விழுந்துரும். இப்ப நம்ம நேர் ஸ்டாண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, அதுதான் நேர் ஸ்டாண்டு. அது மேல காலை வச்சு பின்னால இருக்கிற அந்த ஹேண்டில நம்ம பிடிச்சு தூக்கணும். காலை வச்சு பிரஸ் பண்ணிட்டு பின்னால அந்த பேக் இருக்கு பாருங்க, அதை பிடிச்சு தூக்கணும்னா வண்டி நேரா நின்னுக்கும். இப்ப நம்ம நேர் ஸ்டாண்ட் போட்டாச்சு. எப்ப நம்ம நேர் ஸ்டாண்ட் போடணும்னா சில நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகலைன்னா கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நம்ம நேர் ஸ்டாண்ட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். சோ இப்ப எப்படி கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்ப கீ போட்டாச்சு. இத நம்ம உதைக்கணும். ஒரு டைம் 2 டைம் நம்ம உதைச்சோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிக்கும். அவ்வளவுதான். இப்ப வண்டி ஸ்டார்ட் ஆன பின்னால நம்ம ஸ்டாண்டை எடுத்துட்டு நம்ம மூவ் பண்ணணும். வண்டி ஸ்டார்ட் கண்டிஷன்ல அப்படியே இருக்கும். ஒவ்வொரு வண்டிக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும். அதை நம்ம பார்த்து தான் கவனிச்சு நம்ம என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சோ உங்களுக்கு ஆட்டோ ஸ்டார்ட் இருந்ததுன்னா நீங்க இது தேவையே இல்ல. இந்த கிக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் இல்லாத நேரத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் நைட் நம்ம வண்டியை நிறுத்தி வச்சுட்டு காலையில ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வண்டியை எடுக்கும் போது மட்டும் கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா பேட்டரி லாங் லைஃப் வரும். இப்ப வண்டியோடைய பாகங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா வண்டியில ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறது ஸ்பீடா மீட்டர். நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து இந்த முள் நகரும். அடுத்தது இருக்கிறது பெட்ரோல் இண்டிகேட்டர். இது நம்ம சாவி போட்டோம்னா தான் ஒர்க் ஆகும். எம்டில இருந்ததுன்னா பெட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். ஹாஃப்ல இருந்தா பாதி டேங்க் இருக்குன்னு அர்த்தம். ஃபுல்லுல இருந்ததுன்னா ஃபுல் டேங்க் இருக்குன்னு அர்த்தம். இது எங்க இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம அப்பப்ப பெட்ரோலை ஃபில் பண்ணிக்கணும். அதே போல இது இண்டிகேட்டர். லெஃப்ட் இண்டிகேட்டர் எரியும் போது இது லைட் எரியும். சோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல இது ரைட் இண்டிகேட்டர். இதுதான் இண்டிகேட்டர். இப்ப நான் போடுறேன், லெஃப்ட் சைடு தள்ளினா லெஃப்ட் இண்டிகேட்டர் எரியுது. இப்ப இந்த இடத்துல லைட் எரியுது பாருங்க. இப்ப இதே பட்டனையே நான் ரைட் சைடு திருப்பினா ரைட் இண்டிகேட்டர் எரியும். இப்ப அந்த சைடு எரியுது பாருங்க. இப்ப இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுனா திரும்ப ஒரு வாட்டி இதை பிரஸ் பண்ணனா ஆஃப் ஆயிரும். சோ எந்த சைடு நம்ம வளையறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இண்டிகேட்டரை போட்டுட்டு வளையணும். இப்போ இந்த இண்டிகேட்டர் ஸ்விட்சுக்கு கீழே இருக்கிறது ஹார்ன். குறுக்க யாராவது வரும்போது நம்ம ஹார்ன் பிரஸ் பண்ணா வழி விடுவாங்க. அதனால எப்பவுமே இந்த கை இப்படி ஹார்ன்ல தயாரா இருக்கிறது நல்லது. ரைட் சைடு பாத்தீங்கன்னா அதே போல ஒரு ஸ்விட்ச் இருக்கும். இது செல்ஃப் ஸ்டார்ட். அதாவது நம்ம கிக் அடிக்காம அதுவாவே ஸ்டார்ட் ஆகறதுக்காக இந்த ஸ்விட்ச் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல உங்களுக்கு லைட் ஸ்விட்ச் கொடுத்திருக்காங்க. இப்ப நைட் டைம் போகும்போது இதை நம்ம ஆன் பண்ணோம்னா ஹெட்லைட் எரியும். பகல் டைம்ல தேவையில்லாதப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆக்சிலரேட்டர்னு சொல்லலாம். அதாவது வண்டிய வேகமா போறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதை முறுக்கணும்னா வேகம் எடுக்கும். நம்ம ஸ்டார்டிங்ல வேகமா முறுக்கிடக்கூடாது. லைட்டா முறுக்கி கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம ஸ்பீட் எடுக்கணும். இது கியர் இல்லாத வண்டி, அதனால ஓட்டி பழகிறது ரொம்பவே ஈஸி. டோட்டலாவே பாத்தீங்கன்னா இது இவ்வளவுதான் சுத்தும். இவ்வளோலாம் சுத்திட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா போகும். சோ கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம சுத்தணும். இது ஃப்ரண்ட் பிரேக்கு. இந்த ஃப்ரண்ட் பிரேக் ஃப்ரண்ட் சக்கரத்தை மட்டும் நிறுத்தும், பேக் சக்கரத்தை நிறுத்தாது. அதனால எப்பவுமே நீங்க ஃப்ரண்ட் பிரேக்கை மட்டும் தனியா பிடிக்க கூடாது. அப்படி பிடிச்சீங்கன்னா வண்டி கீழே உங்களை சாச்சி விட்டுரும். அதனால பேக் பிரேக் மட்டும் நம்ம தனியா பிடிக்கலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா பேக் பிரேக் இருக்கும். பேக் பிரேக் மட்டும் நீங்க தனியா பிடிக்கலாம்.
அதே சமயத்துல கொஞ்சம் வேகமா வண்டி நிக்கணும் அப்படின்னா 2 பிரேக்கையும் ஒன்னா பிடிக்கலாம். பட் பேக் பிரேக்கை வந்து தனியா பிடிக்கிற மாதிரி ஃப்ரண்ட் பிரேக்கை தனியா பிடிக்க கூடாது. இது பாத்தீங்கன்னா டிம் அண்ட் பிரைட், அதாவது ஹெட்லைட்டை வந்து லாங் பீமும் ஷார்ட் பீமும் பக்கத்துல இருக்கிறத பாக்கறக்கும் தூரத்துல இருக்கிறத பாக்கறக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போக வந்து வண்டியில வந்து ரியர் வியூ மிரர் இருக்கும். எப்பவுமே ஏறி உட்கார்ந்த பின்னால உடனே பின்னால இருக்கிறது கரெக்டா தெரியுதா அப்படின்னு சொல்லி இந்த ரியர் வியூ மிரரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் உட்காரணும். சோ 2 பக்கமும் இருக்கும். இந்த வண்டியில ஒரு பக்கம் தான் இருக்கு. அதே போல இன்னும் சில வண்டிக்கு வந்து இந்த இடத்துல சோக் கொடுத்திருப்பாங்க. சோக்னா ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், இழுக்கிற மாதிரி இருக்கும். அதை இழுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சில நேரத்துல வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இந்த வண்டிக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ஒவ்வொரு வண்டிக்கும் சின்ன சின்னதா மாற்றங்கள் இருக்கும். சோ நீங்க எந்த வண்டி ஓட்டுறீங்களோ அதுல இந்த பார்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓட்ட ஆரம்பிங்க. ஸ்கூட்டில பாத்தீங்கன்னா பின்னால பெட்ரோல் டேங்க் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், அதே சாவி தான் நம்ம போட்டு ஓபன் பண்ணோம்னா இதை ஓபன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள நம்ம ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். நம்ம வந்து பெட்ரோல் வந்து இதுல தான் போடுவோம். இந்த இடத்துல ஓபன் பண்ணி நம்ம பெட்ரோல் போட்டுக்க வேண்டியதான். பொதுவா வந்து இந்த வண்டிக்கு ஆயில்லாம் நம்ம போட மாட்டோம். ஏன்னா இது வந்து 4 ஸ்ட்ரோக் வண்டி. அதனால தனியா ஆயில் வந்து வேற ஒரு இடத்துல அது ஊத்திக்குவாங்க பீரியாடிக்கலா. பெட்ரோல் போடும்போது வெறும் பெட்ரோல் மட்டும் தான் நம்ம போடணும். இது ஜஸ்ட் திங்ஸ் ஸ்டோர் பண்ற பாக்ஸ், அவ்வளவுதான். இப்ப அதே போல இப்ப வண்டியை வந்து இதை வச்சு ஒரு பிரஸ் பண்ணோம்னா லாக் ஆயிக்கும். நம்ம வந்து சேஃப்டியா உள்ள திங்ஸ் வச்சுட்டு ஓட்ட ஆரம்பிக்கலாம். இப்ப எப்படி ஓட்டி பழகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, சைட் ஸ்டாண்ட் போடாம நேர் ஸ்டாண்ட் போட்டிருந்தா ஜஸ்ட் வண்டிய முன்னால மூவ் பண்ணாலே போதும், அதுவாவே ஸ்டாண்ட் வந்து ஓபன் ஆயிக்கும். பெருசா வந்து சிரமப்பட தேவையில்லை. சைட் ஸ்டாண்டா இருந்தா கால்ல வந்து நம்ம எடுக்க வேண்டி இருக்கும். இப்ப வண்டி எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வண்டி மேல நீங்க ஏறி உட்காந்துக்கணும். வண்டி மேல ஏறி உட்காந்துட்டு செல்ஃப் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்றேன். பாருங்க, இப்படி வச்சுட்டு இந்த கீ போட்டுட்டு ஜஸ்ட் நீங்க இதை அழுத்தும் போது இதை அழுத்திக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நம்மளுக்கு ஒரு பிரேக் இருக்கும். நான் சொன்னேன், பிரேக்கும் இதுதான், கிளச்சும் இதுதான். கிளச்சுன்னு எதுவுமே தனியா கிடையாது இந்த வண்டியில. இது வந்து பேக் பிரேக். இந்த பிரேக்கை லேசா அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த செல்ஃப் ஸ்டார்டரை கிளிக் பண்ணணும். செல்ஃப் அப்பதான் எடுக்கும். இப்படி லேசா அழுத்தி பிடிச்சிட்டு அவ்வளவுதான், எடுத்துக்கும். உடனே ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆன உடனே இதை வந்து லேசா நீங்க வந்து எக்ஸலரேட்டர் கொடுக்கணும். சில வண்டி வந்து அப்படியே ஆஃப் ஆகாம இருக்கும், கை எடுத்தா. சில வண்டி ஆஃப் ஆயிரும். அப்படி ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தா லேசா எக்ஸலரேட்டர் கொடுக்கணும். அந்த எக்ஸலரேட்டர் கொடுக்கற வரைக்கும் நீங்க வந்து இந்த ஹேண்டை எடுக்கவே வேணாம் பிரேக்ல இருந்து. ஏன்னா பிரேக்ல இருந்து ஹேண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் வண்டி அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். சோ எக்ஸலரேட்டர் லைட்டா நீங்க இப்படி கொடுங்க. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப வண்டி எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஓட்ட தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணும்போது நான் காலை வந்து கீழே வச்சுக்கணும். 2 காலும் கீழே வச்சுக்குங்க ஓட்ட ஆரம்பிக்கும் போது. அப்போ வந்து ரைட் சைடு இருக்கிற ஆக்சிலரேட்டரை லேசா முறுக்கும் போது காலை வந்து கொஞ்சம் இப்படி மட்டும் லேசா தூக்குங்க. ஒரு காலை மட்டும் தூக்குங்க. ஒரு காலை கீழே வச்சுட்டே அப்படியே கொஞ்சம் தூரம் போங்க. மாத்தி மாத்தி காலை வைக்க எடுக்க, காலை வைக்க எடுக்க போங்க. இப்ப நான் அப்படியே மூவ் பண்றேன். என் வாய்ஸ் வராது பின்னால இருந்து வீடியோ எடுக்கிறதுனால. இப்ப நீங்க என் காலை வந்து கவனிங்க, நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி. பாருங்க நான் எப்படி ஓட்டுறேன்னு பாருங்க. என் காலை கவனிங்க. நான் இப்படிதான் வந்து ஓட்டணும். ஃபர்ஸ்ட் ஓட்டி பழகும் போது இப்படியே ஓட்ட வேண்டியதுதான். காலை வந்து கீழே லேசா வச்சுட்டே வண்டியை இப்படியே வச்சு ஓட்டிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு பின்னால இப்ப 2 காலையுமே நான் கீழே தான் வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் ஆன பின்னால ஏதோ ஒரு கால் வந்து நீங்க மேல எடுத்து வச்சுக்கீங்க. வலது காலோ இடது காலோ. இப்ப பாருங்க, வலது காலை நான் எடுத்து நான் மேல வச்சுக்கிறேன். இப்ப இடது கால் கீழே இருக்கு. கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் ஆன பின்னால இடது கால் ஒரு காலை மேல வச்சுட்டு ஒரு காலை மட்டும் கீழே வச்சுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நீங்க மூவ் பண்ணுங்க. சொல்றேன் பாருங்க. இப்படியே மூவ் பண்ணுங்க. தேவைன்னா காலை ஊனிக்கலாம். யாராவது குறுக்க வரும்போது ஹார்னை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படும் போது இண்டிகேட்டரை கரெக்டா போட்டு வண்டியை டர்ன் பண்ணுங்க. ஸோ இப்படியே நம்ம காலை வச்சுட்டே போனோம்னா நமக்கு பேலன்ஸ் கிடைச்சிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா காலை வந்து ரோட்ல இருந்து லிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிலரேட்டர் கொடுங்க. ஸ்பீடா போகும் வண்டி. தேவைப்படுறப்ப டக்குன்னு பிரேக் போட்டு இப்படியே நிறுத்தி டக்குன்னு காலை வந்து நம்ம கீழே ஊனிக்கலாம். பாருங்க, இந்த பிரேக்கை வந்து கொஞ்சமா நம்ம ரிலீஸ் பண்ணணும், கொஞ்சமா பிடிக்கணும், அவ்வளவுதான். ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஆக்சிலரேட்டரை நம்ம லைட்டா முறுக்கணும்.
இப்படி லைட்டா முறுக்குச்சுன்னா அப்படியே வண்டி வந்து அது வாட்டுக்கும் அப்படியே போகும். இப்ப வண்டி போகுது. கால் வந்து என்னோட கால் வந்து கீழே பேலன்ஸ் பண்ணிட்டே போறேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த காலை வந்து நம்ம மூவ் பண்ணோம். ஜஸ்ட் வந்து நம்ம ஹேண்டில் பாரை லேசா திருப்பி ஒரு காலை கீழே வச்சுட்டு பழகும் போது மட்டும்தான். பழகிட்டோம்னா காலை கீழே வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அப்படியே நம்ம டேர்ன் பண்ணிக்க வேண்டியதுதான். டேர்ன் பண்ணிட்டு காலை நம்ம தூக்கி மேலே வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இண்டிகேட்டர் போட்டாச்சு. இண்டிகேட்டர் போட்டுட்டு யூ டர்ன் பண்ணும்போது காலை கீழே வச்சுக்கோங்க, 2 காலையும். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால அவ்வளோதான். ரொம்ப ஈஸியா நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா போய்க்க வேண்டியதுதான். ரியர் வியூ மிரர்ல கரெக்டா பின்னால இருக்கிறது தெரியுதா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணிட்டு நீங்க ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ இவ்வளவுதாங்க ஸ்கூட்டி ஓட்டுற மெக்கானிசம். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ஓட்டி பழக முடியும். ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.